1920 மார்ச் மாதம் எல்லா பிறமலை கள்ளர்களையும் கைரேகை சட்டத்தின்படி பதிவு செய்யும் வேலைகளை திருமங்கலம் மாவட்டத்தில் மேற்கொண்டனர் வெள்ளையர்கள். காலப்பன்பட்டி, போர்த்தம்பட்டி, பெருங்காமநல்லூர், தும்மக்குண்டு, குமரன்பட்டி போன்ற ஊர்களை முதலாவதாக தேர்ந்தெடுத்தனர். இந்த விஷயம் கிராம மக்களுக்கு தெரிந்து என்ன நடக்குமோ என்று பீதி வயப்பட்டு இருந்தனர். மார்ச் மாதம் 2ஆம் தேதி ரேகை பதிவு அதிகாரிகள் ஒரு சிறு போலீஸ் படையுடன் சிந்துப்பட்டியில் முகாமிட்டனர். கிராமங்களுக்கு சென்று ரேகை பதிவு செய்ய புறப்படும் முன் அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கள்ளர் மரபில் வசதி மிக்கவர்களும் பிற ஜாதியை சார்ந்த விவசாய பண்ணையார்களும் உங்கள் சட்டத்தில் சொல்லப்பட்டு இருப்பது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இங்குள்ள கள்ளர்கள் தொடர்பில்லாதவர்கள், எனவே அவர்கள் பால் இந்த சட்டத்தை பிரயோகிப்பது தெரிந்தே குற்றவாளியாக்கும் பாவச் செயல், அதனால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வேறு வணிகளுக்கு புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் நாங்கள் உடனே மதுரைக்கு சென்று கலெக்டரை நேரில் சந்தித்து இந்த சட்டத்தை தடை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்ல வந்த அதிகாரிகள் மேற்பட்ட பெரியவர்களிடம் எழுதி வாங்கி கொண்டு தற்காலிகமாய் தள்ளி போட்டனர். அன்று அந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் தேவ சகாயத்தேவர், காலப்பன்பட்டி மாஜி விஎம் பட்டியான் கருப்பத்தேவர், பெருங்காமநல்லூர் உடையார்த்தேவர், சிந்துப்பட்டி முத்துர்லாண்டி தேவர் ஆகியோர் ஆவார். இவர்கள் அனைவரும் மதுரை சென்று கலெக்டரை சந்தித்து தங்கள் பகுதி கள்ளர்களின் உண்மை நிலையை விலக்கி கூறி மனு கொடுத்து ஊர் திரும்பினார்கள். அந்த மனு மரியாதை பெறவில்லை என்பது மீண்டும் கைரேகை பதிவு அதிகாரிகள் ஆயுதமேந்திய போலீசாரோடு வந்தபோது புரிந்தது. பாதிக்கப்பட போகிறோம் என்று பதட்டப்பட்ட கள்ளர்கள் பெருங்காமல்லூர் மந்தையில் சூழ்ந்தனர். அக்கம்பக்கத்து கிராமத்தவர்கள் பலரும் வந்துவிட்டனர். முடிந்தவரை போராடுவோம், இல்லை என்றால் மடிவோம் என்று அவர்கள் கொண்டிருந்த உறுதியில் மடிவோம் என்ற முடிவே பலருக்கு முடிவானது. பெருங்காமநல்லூர் பெருங்கலவரநல்லூர் ஆனது. நடந்து முடிந்த துப்பாக்கி சூட்டில் 17 பேர் பலியானார்கள். தன்மானத்துக்கு முன்னால் தன் மரணம் சிறிது என்று உயிர் துறந்த உத்தமர்கள் சடலங்களாக கிடந்த காட்சி கண்டு உற்றார் உறவினர் அழுது கொட்டிய கண்ணீர் வெள்ளம் கனத்த மலைக்கு மேலாக இருந்தது. சிந்திய இரத்தத்தால் கருமன் பூமி செம்மண் காடாய் தெரிந்தது. அப்படி மறைந்த வீரர்கள் யார் என்பதையும் காணுவோம். சிவனாண்டி தேவர் மகன் மாயாண்டி தேவர், இவர் பட்டப்பெயர் நொத்தினி மாயாண்டி தேவர். சின்னா தேவர் மகன் குள்ளன் பெரியகருப்பன், சடையத்தேவர் மகன் விருமாண்டி தேவர், காற்றுப்பிரிய கருப்பத்தேவர் மகன் சிவங்காலை தேவர், ஆங்கன் சின்னாண்டி தேவர் மகன் பெரியாண்டி தேவர், பூசாரி சடையத்தேவர் மகன் ஓவாயன் என்ற முத்துக்கருப்பன், கருமாத்தூர் ஆண்டரசன் கூட்டத்தைச் சேர்ந்த 5 பங்காளிகள் வகையை சேர்ந்தவர்கள் அநியாயமாய் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு பெருமாத்தேவர் மகன் மோளை சின்னாத்தேவர், கொல்லிச்சூரியன் மாயத்தேவர் மகன் மாயாண்டி தேவர், சுப்புத்தேவர் மகன் முனியாண்டி என்கின்ற மாயாண்டி தேவர், கெண்டியன் என்ற பெருமாள் மகன் உடையார்த்தேவர், உடையார்த்தேவர் மகன் சின்னமாயத்தேவர், தெய்வானை மாயாண்டி தேவர் மகன் பெரிய கருப்பத்தேவர், தோல்நல்லூர் தேவர் மகன் வீரணத்தேவர், நடையநெறி பெரியமாயத்தேவர் மகள் மாயாக்கால், பஞ்சாண்டி உடையாத்தேவர் மகன் முத்தையாத்தேவர், கெண்டியான் பெரிய கருப்பத்தேவர் மகன் வீரத்தேவர், மாயழகு தேவர் மகன் மாயாண்டி தேவர். இப்படி 17 வரி பழிவாங்கியபின் அந்த கைரேக சட்டத்தை பிரமலை கள்ளர் நாட்டில் பிரயோகித்தது வெள்ளையர் சர்க்கார். இந்த கொடுங்கோன்மைகள் நடந்து காலம் கடந்திருந்தாலும் இன்றைய நிலையில் அந்த சட்டத்தால் கள்ளர் மரபினர் அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பங்களையும் சகித்து கொண்டிருக்கும் அவமானங்களையும் களைய வேண்டும் என்பதற்காக பிரமலை நாட்டில் ஊர் ஊராக சென்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வீர அவசியம் பேசினார். இந்த விளைவு பிரமலை நாடு ரேகை சட்ட எதிர்ப்பை அகில இந்திய பிரச்சனையாக மாற்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முயற்சி எடுத்து திரிபுராவில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு கூடிய நேரத்தில் திரு MS ஆனே தலைமையில் அகில இந்திய சிடி ஆக்ட் எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. வடநாட்டு தென்னாட்டு தலைவர்கள் பலர் சுயமரியாதைக்கு பங்கம் விளைவித்து பல கொடுமைகள் புரிய காரணமான சிடி ஆக்ட் என்னும் குற்ற பரம்பரை சட்டம் என்னும் கைரேகை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார்கள். திரிபுராவில் காங்கிரஸ் மாநாடு நடந்த அதே நேரத்தில் திரு MS ஆனே தலைமையில்
அகில இந்திய சிடி ஆக்ட் எதிர்ப்பு மாநாடு, அதாவது கைரேகை சட்டம் என்னும் குற்ற பரம்பரைக்கு சட்டத்துக்கு எதிரான மாநாடு நடைபெற்றது. வடநாட்டு தென்னாட்டு தலைவர்கள் பலர் சுயமரியாதைக்கு பங்கம் விளைவித்து பல கொடுமைகளை புரிய காரணமான இந்த சிடி ஆக்ட் என்னும் கைரேகை சட்டத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார்கள். இறுதியில் சிடி ஆக்ட் என்னும் அந்த கைரேகை சட்டம் அகில இந்திய அளவில் ரத்து செய்யப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பெற்றது. 1937 ஆண்டில் நடைபெறும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வருமானால் சிடி ஆக்ட் ஒழிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை காங்கிரஸ் வழங்கியிருந்தது. 1937 ஆண்டில் நடந்த பொது தேர்தலுக்கு மஞ்சள் பெட்டி தேர்தல் என்பது அதற்கு அப்போதுள்ள பெயர். நினைத்தது போலவே காங்கிரஸ் வெற்றி பெற்று சென்னை மாகாண ஆட்சியை கைப்பற்றியது. திரு ராஜகோபாலாச்சாரி என்கின்ற ராஜாஜி அவர்கள் மாகாண பிரதமராக பதவியேற்றார். ஆயினும் சிடி ஆக்ட் என்னும் கைரேகை சட்டம் ரத்து செய்யும் எண்ணம் உடனடியாக ஏற்படாததன் காரணம் புலப்பட்டிருந்தது. அதை கண்ட தேவர் பெருமாள் தன் எதிர்ப்பை வேகப்படுத்தினார். அந்த நேரம் ராஜாஜி மதுரைக்கு வந்திருந்தார். ஏனென்றால் காங்கிரஸ் உத்தரவாதம் கொடுத்ததினால்தான் அந்த காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் மக்கள். ஆனால் காங்கிரஸ் இழுத்தடிக்கும் வேலையை செய்தது. அவரிடம் மனு கொடுக்க கடலூர், கம்பம், தேனி, உசிலம்பட்டி, கருமாத்தூர் என்று பல ஊர்களிலிருந்து பிரமலை கள்ளர்கள் மற்றும் அனைத்து இன மக்களும் ஊர்வலமாக புறப்பட்டு மதுரையை ஜன சமுத்திரமாக்கினார். ராஜாஜி அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக கள்ளர் சமூக மக்களும் ரேகை சட்ட எதிர்ப்பாளர்களும் போருக்கு தயாரான வீரர்களைப் போல் ஆக்ரோஷமாக காணப்பட்டனர். மதுரை கலங்கியது, குலுங்கியது. கள்ளர் கூட்டம் திரண்டது. எழுப்பிய கோஷங்கள் ராஜாஜியை கலக்கமடைய செய்தது. முடிவில் அவரை சந்தித்து ரேகை சட்டத்தை குறிப்பிட்ட நாளில் ரத்து செய்யுங்கள், இல்லையென்றால் தேவர் பெருமகான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்து மனு அளித்தனர். சற்று ராஜாஜி கதிகலங்கி போனார். பதற்றத்தின் உச்சத்தில் இருந்த ராஜாஜி பதில் சொல்ல முடியவில்லை. முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் மூர்க்க குணமும் போராட்ட குணமும் அன்றுதான் நேரடியாகவே ராஜாஜிக்கு புலப்பட்டது. கொலை நடுங்கிய பதட்டத்தில் இருந்த ராஜாஜி என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை, என்ன நடவடிக்கை எடுப்பது என்றே தெரியவில்லை. இவ்வளவு பெரிய மூர்க்கத்தனமான போராட்டக்காரர்களை ராஜாஜி சந்தித்ததில்லை. அதை கள்ளர்கள் மட்டும்தான் நடத்தி காட்டினார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் வெற்றி பெற்றால் கைரேகை சட்டம் என்னும் சிடி ஆக்ட் கண்டிப்பாக நீக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்த காங்கிரஸ் அன்று துரோகம் செய்தது. காங்கிரஸ் கட்சியையும் ராஜாஜியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. இவ்வாறு கைரேகை சட்டம் என்னும் சிடி ஆக்ட் சட்டம் பல போராட்டங்களை கடந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மூலமாக அதற்கு முடிவு வந்தது.